முதற்கட்டமாக தூத்துக்குடியில் 114 ஏக்கரில் அமையும் வின்ஸ்பாட் மின்சார நிலையம் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரி வின்ஸ்பாட் நிறுவனம் விண்ணப்பித்திருந்தது. முதல் கட்டமாக ஆண்டுக்கு 50,000 வாகனங்களை உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2 பணிமனைகள், 2 குடோன்கள், கார் பரிசோதனை செய்யும் இடம் உள்ளிட்டவைகள் அமைய உள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தூத்துக்குடியில் 114 ஏக்கரில் அமையும் வின்பாஸ் மின்சார வாகன தொழிற்சாலை கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காக வின்பாஸ் நிறுவனம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரியிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. முதல் கட்டமாக ஆண்டுக்கு 50,000 வாகனங்களை உற்பத்தி செய்யும் வகையில் 2 பணிமனைகள், 2 குடோன்கள், கார் பரிசோதனை செய்யும் இடம் உள்ளிட்டவைகள் அமைய இருக்கின்றன. 1119.67 கோடி செலவில் அமைய உள்ள தொழிற்சாலை கட்டுமான பணிகள் சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்தவுடன் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி வின்பாஸ் தொழிற்சாலை அமைக்கும் பணிகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டிய நிலையில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காக வின்பாஸ் நிறுவனம் சுற்றுச்சூழல் அனுமதி கோரியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.